यत्याश्रित संत्रास द्वांत विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோகா நம்பர் 51 அண்டு 52 ரெண்டு ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். சென்ற வகுப்பில் நாம் ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்தோம். அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, சாரதிம் சன்னி மந்திரியாசௌ சீதாலக்ஷ்மண சயுதா குஹேன ஆனீதயா நாவா சந்ததாரச்ச ஜான்னவீம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜான்னவின்னு என்னது? அந்த கங்கையை கடந்தார். எதன் மூலம்? நாவா. அது யாரால கொண்டு வரப்பட்டது? குஹேன ஆனீதயா நாவா. ராமஹா என்ன பண்றார்? சாரதிம் சன்னி மந்திரியாசௌ, அங்கேயே என்ன பண்றார்? தன்னுடைய சாரதியாக இருக்கக்கூடிய சுமந்திரரை இதுவரை போதும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நிறுத்திட்டு, சீதா லக்ஷ்மண சம்யுதா, சீதா விராட்டியுடன் லக்ஷ்மணுடன் அங்கிருந்து குகனால் கொண்டு வரப்பட்ட அந்த நாவா சிறு படகின் மூலமாக ஜான்னவீம் சந்ததாரச்ச அப்படிங்கிறதாக பார்த்து முடிச்சிருந்தோம். அதன் பிறகு என்ன பார்த்தோம்? பரத்வாஜ முனிம் பிராப்பிய தம்னத்வா தேன சத்கிருதா ராகவஸ்தஸ்ய நிர்தேசாத் சித்திரகூட்டே அவசத் சுகம். பிறகு என்ன ஆறுதுனாக்கா, இப்போ இந்த பிரயாணமே என்ன அப்படின்னாக்கா, ராமபிரான் 14 வருடங்கள் காட்டிற்கு போகும் பொழுது சுவாரஸ்யமா இருக்கும். வால்மீகி ராமாயணம்லாம் படிக்கும் பொழுது அந்த மார்க்கம்ல இருக்கக்கூடிய அந்த வனங்கள், அநேக விதமான வனங்களை தாண்டி வருவார், அநேக விதமான நதிகளை தாண்டி வருவார். அதாவது ஜலப்பிரவாகம் நிறைய ஓடக்கூடியதுக்கு நதின்னு பேரு. அப்படி என்னென்ன நதிகளை கடப்பார்? அநேக விதமான நதிகள், கங்கை, யமுனை, இல்லையா, மந்தாகினி, இப்படி சொல்லக்கூடிய அநேக விதமான நதிகளை கடப்பார். அப்படி இப்ப எங்க வந்து அடைகிறார் அப்படின்னாக்கா, பரத்வாஜ முனிம் பிராப்பிய, அந்த இடத்துக்கு பிரயாகை அப்படிங்கிறதாக பேர். அங்க பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமமானது இருந்துருக்கு. அந்த பிரயாகைன்னு என்ன? கங்கையும் யமுனையும் இணையக்கூடிய அந்த இடம், அதுக்கு பிரயாகை அப்படிங்கிறதாக பேர். இப்போ பொதுவாக நம்ம திரிவேணி சங்கமம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? 3 நதிகள் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறதாக பேர். இங்கே கூட இருக்கு காஞ்சிபுரத்தில். பெருமாள் இப்போ எழுனார் இல்லையா, பார்வேட்டைக்கு திருமுக்கூடல் அப்படிங்கிறதாக பேர். 3 நதிகள் ஒன்றா சேர்றது. பாகு நதி, அப்புறம் க்ஷீர நதி அப்படிங்கிறது, அப்புறம் வேகவதி, இப்படியாக 3 நதிகள் அங்கே இணையக்கூடிய அந்த இடத்துக்கு திருமுக்கூடல் அப்படிங்கிறதாக பேர். அந்த மாதிரி இங்க பிரயாகை அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அது கங்கையும் யமுனையும் இணையக்கூடிய அந்த இடம். அங்க பரத்வாஜ முனிவர் இருக்கார். அவர் வரக்கூடிய ராமபிரானை எதிர்நோக்கி வரவேற்று அவளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்றார் இல்லையா. அதுதான் அதிதி தேவோ பவ. நம்முடைய சம்பிரதாயமே இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. என்ன சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னாக்கா, வரக்கூடிய நம்ம மாத்துக்கு வரக்கூடியவாளை நம்ம எதிர்நோக்கி வரவேற்கணுமா, வாங்கோன்னு சொல்லி அவளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை பண்ணணுன்றதாக நமக்கு ராமாயணங்கள்லாம் கற்றுக் கொடுக்கறது. முனிவர்கள்லாம் எப்பேற்பட்ட வசதியானவா, அவெல்லாம் பாருங்க, ராமபிரான் அவருடைய இடத்துக்கு வந்தார்ன்றதுக்காக அப்படி கொண்டாடுறா இல்லையா. பரத்வாஜ முனிம் பிராப்திய தம்னத்வா தேன சத்கிருதா, அவரை ராமபிரானும் அவரை வணங்குகிறார், அவருக்கு பண்ண வேண்டிய அந்த மரியாதைகளை செலுத்துகிறார். ராகவஸ்தஸ்ய நிர்தேசாது. அப்போ பரத்வாஜ முனிவர் தன்னுடைய இடத்திலே தங்க சொல்றார். ஆனா ராமபிரான் மறுத்துடுறார். வேண்டாம் சுவாமி, இங்க வேண்டாம், ஏன்னா என்ன பரதன் பின்தொடர்ந்துட்டே இருக்கான், நான் எங்க போனாலும் அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறான், அதனால நான் இங்க தங்க வேண்டாம், அதனால வேற ஒரு இடம் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது சித்திரக்கூட்டம் அப்படிங்கிறதாக அந்த மந்தாகினி நதிக்கரையில அந்த சித்திரக்கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு, நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்றான். பரத்வாஜ முனிவர் அதன்படியே ஆகட்டும் அப்படிங்கிறதாக ராகவா தஸ்ய நிர்தேசாத்து, அந்த பரத்வாஜ முனிவர் சொன்னதுக்கு இணங்க சித்திரக்கூட்டே அவசத் சுகம், அந்த சித்திரக்கூட்டம் என்ன சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சுகமாக இருந்தார், வசித்தார் அப்படிங்கிறதாக பர்யந்தம் அந்த ஸ்லோகமானது முடியறது இல்லையா.
அது என்ன இடம்? மந்தாகினி நதிக்கரைன்னு பேர். அங்கதான் சித்திரக்கூட்டம் அப்படிங்கிறதான ஒரு மலை. அந்த இடத்துல அவர் சுகம் அவசத்து அப்படிங்கிறதாக ஏதாவது கால பர்யந்த நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து என்ன என்ன பார்க்க போறோம்? ஸ்லோகம் நம்பர் 51, 52 தொடர் வரிசையில் அயோத்தியா காண்டம் எடுத்துட்டானாக்கா 11, 12 அப்படிங்கிற கிரமத்தில் 2 ஸ்லோகங்கள் நம்ம இன்றைய தினம் பார்க்க போறோம். அந்த 51வது ஸ்லோகம் என்ன பாருங்க. அத்த மூலஸ்லோகः அத்த அயோத்தியாகாண்டः மூலஸ்லோகः அயோத்தியாं து ததோ கத்வா சுமந்திரः சோகவிக்லவः ராஜ்ஞே ஞவேதயத் சர்வம் ராகவஸ்ய விசேஷ்டிதம். அயோத்தியாं து ததோ கத்வா சுமந்திரः சோகவிக்லவः ராஜ்ஞே ஞவேதயத் சர்வம் ராகவஸ்ய விசேஷ்டிதம். விக்வலஹ சொன்னது. விக்வலஹ சோக விக்வலஹ பதவிபாகः அயோத்தியாம் து ததஹ கத்வா சுமந்திரஹ சோக விக்வலஹ ராஜ்ஞே ஞவேதயத் சர்வம் ராகவஸ்ய விசேஷ்டிதம் இது பதச்சேதः அथवा பதவிபாகः. இப்போ இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அந்த சாரதின்னு சொல்லக்கூடிய சுமந்திரர் இருக்கா இல்லையா, அவரை ஒரு குறிப்பிட்ட அந்த கங்கை நதிக்கரை அறையிலேயே இதோட போரும், நீ இப்படியே புறப்படும் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சதோட மாத்திரம் இல்லை, இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நீ என்ன பண்ணணும், நீ தான் போய் தசரத மகாராஜாவினிடத்துல அதை தெரியப்படுத்தணும். ஏன்னா அவெல்லாம் காத்துட்டு இருக்கா இல்லையா, அதுவும் குறிப்பா யார் காத்துட்டு இருக்கா? கைகேயி காத்துட்டு இருக்கா. இதுக்காக இந்த மாதிரி ராமன் காட்டுக்கு சென்று விட்டான், வனவாசம் புகுந்தான் அப்படிங்கிற விஷயத்த நீதான் போய் தெரியப்படுத்தணும் இல்லையா. அப்படிங்கிறதாக யாரிடத்தில் நியமிக்கிறார்? சுமந்திரர் இடத்துல நியமிக்கிறார். சுமந்திரர் இடத்துல தனக்கு தேரோட்டியாக வந்த அவரிடத்துல ராமபிரான் பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி நீர் தான் அயோத்தியாவுக்கு சென்று ராமபிரான் காட்டு வனவாசம் புகுந்தார் அப்படிங்கிற விஷயத்த சர்வம் எல்லாத்தையும் என்னுடைய விஷயத்தை நீ தெரியப்படுத்த வேண்டியது, தசரத மகாராஜர் தெரியப்படுத்தணும். அப்பதான் அது கைகேயிக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதாக யாரை அனுப்புறார் அப்படின்னாக்கா சுமந்திரர் அனுப்பி வச்சுக்கிறார். அவர் என்ன பண்றார்? அயோத்தியாம் து ததோ கத்வா. யாரு? சுமந்திரா சோக விக்வலஹா. இப்போ ராமபிரானை பிரிந்து எல்லாருக்கும் சோகம் தானே, யாருக்கு அந்த வருத்தம் இல்லை? எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு, சுமந்திரருக்கும் அந்த வருத்தம் இருக்கு. அவர் என்ன பண்றாருனாக்கா, ஏன்னா ராமனை பிரியணுமே, இது வரைக்கும் நம்ம அயோத்தியாலேருந்து புறப்பட்ட ராமனோடவே வந்துட்டோம், அப்படியே நம்ம வனவாசம் ராமரோடையே போகலாம் அப்படிங்கிறதாக சுமந்திரன் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா ராமபிரான் அது வேண்டான்னுட்டார். ஏன்னா ஏதோ ஒரு லூப் கிடைக்கிறது பரதனுக்கு, நீர் என் கூடவே வந்தீர்னா அவன் எப்படியாச்சும் உன் மூலமா என்ன கண்டுபிடிச்சிருவான், அதனால வேண்டாம் சுவாமி, நீர் இப்படியே கிளம்பும், போய் அயோத்தியாவுக்கு போயிட்டு ராமபிரான் வனவாசம் புகுந்துட்டார் அப்படிங்கிறதாக நீர் போய் அந்த விஷயத்தங்க எல்லாருக்கும் கன்வே பண்ணிடும் இல்லையா. அப்பதான் அங்க இருக்கவா என்ன உத்தேசம் கைகேயிக்கோ அது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதாக எல்லா விஷயத்தையும் போய் சொல்லும் அப்படிங்கிறதாக சொல்றாரு. அவருக்கு ஒரே சோகம் இல்லையா, வேற என்ன பண்ண முடியும், கஷ்டம். ராமபிரானை பிரியறதுன்றது இல்லையா அவ்வளவு சுலபமா? இல்ல சந்தோஷத்தை கொடுக்குமா? இல்ல, ரொம்ப சோகத்தோட போற. போயிட்டு ராஜ்ஞே ஞவேதய சர்வம், ராஜாவினிடத்துல தசரத ராஜாவினிடத்துல எல்லா விஷயங்களையும், எந்த விஷயத்த? ராகவஸ்ய விசேஷ்டிதம். ராகவஹான யாரு? ஸ்ரீராமஹா இல்லையா. ராகவன் அப்படின்னாலும் ராமன் அப்படின்னாலும் அவருக்கு தான் குறிக்கும். வீரராகவன் திருவள்ளூர்ல அழகா அங்க அற்புதமா காட்சி தர யாரு? ராமன் தான். அப்படியே வந்த திருப்புக்குழில விஜயராகவ பெருமாள் யாரு? அவரும் ராமன் தான், அவரும் ராகவன் தான். ராகவன்னாலும் ராமன்னாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கல. ரகுவம்சே, ரகுவம்சத்தில் தோன்றியதால ராகவா அப்படிங்கிறதாக அவருக்கு திருநாமம். ராகவஸ்ய விசேஷ்டிதம், அவருடைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ராமபிரான் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான், காட்டுக்கு போயிட்டான் இல்லையா, அப்படிங்கிற அந்த அவருடைய விஷயத்த
என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ராக்ஞே நிவேதயத் சர்வம், என்டையர் விஷயத்தையும் நீ போய் சொல்லணும்னு சொன்னது ராமனுடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞைக்கு இணங்க சுமந்திரர் நேரா தசரத மகாராஜாவிடத்துல வந்து ராமன் வனவாசம் புகுந்தான் அப்படிங்கிறதாக ரொம்ப சோகத்தோட எல்லா விஷயத்தையும் அயோத்தியாவுக்கு வந்தடைந்த பிறகு ராஜா தசரத மகாராஜாவினிடத்துல எல்லா விஷயத்தையும் சொன்னார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்லோகம்? அயோத்தியாம் து ததோ கத்வா சுமந்திரஹ சோக விக்லவஹ ராஜ்ஞே நிவேதய சர்வம் ராகவஸ்ய விசேட்டிதம் அப்படிங்கிறது பதவிபாகம் பார்த்தோம். அடுத்தது அன்வயா ததஹ சுமந்திரஹ து சோக விக்லவஹ அயோத்தியாம் கத்வா ராஜ்ஞே சர்வம் ராகவஸ்ய விசேட்டிதம் நிவேதயது. ராமபிரானை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல அனைத்தையும் தெரியப்படுத்தினார் அப்படிங்கிறதாக அன்வயம் அமைஞ்சிருக்கு. இந்த 51வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, அதில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க. தாத்பரியம் பశ్చాத் சுமந்திரஹா து சோகேன அயோத்தியாம் கதவான். பశ్చాத்னா பிறகுன்னு அர்த்தம். எதன் பிறகு? ராமபிரானை அங்கு அந்த நதிக்கரையிலே இறக்கிவிட்ட பிறகு எங்க வந்தார்? அயோத்தியாவுக்கு வரார். பశ్చాத் சுமந்திரஹா து ஷோகேன, ரொம்ப சோகத்தோட அயோத்தியாம் கதவான்னு பார்த்தோம். அயோத்தியாவுக்கு வந்தடைந்தார். தத்ர அங்க ராஜ்ஞே தசரதே, ராஜா தசரதத்தில் ராகவஸ்ய விசேட்டிதம் சர்வம் உக்தவான். நிவேதயத்னா என்ன அர்த்தம்? உக்தவான் இத்யர்த்தஹ, அனைத்து விஷயங்களையும் தெரியப்படுத்தினார். ராமருடைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணார்? ராஜா தசரத சக்கரவர்த்தியிடத்துல தெரியப்படுத்தினார். யாரு? சுமந்திரர் அப்படிங்கிறதாக தாத்பரியம். சந்திஹி ததஹ பிளஸ் கத்வா விசர்க உகாரஹ. ததஹ பிளஸ் கத்வான்றது விசர்க உகாரஹ. சமாசா சோகேன விக்பலஹ நாம சோக விக்பலஹ இது தத்புருஷ சமாசா. என்ன தத்புருஷம்? திருத்தீயா தத்புருஷ சமாசா. தத்புருஷ சமாசத்துல எத்தனை இருக்குனாக்கா 7 இருக்கு. பிரதமா தித்தீயா திருத்தீயான்ற மாதிரி அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதுல திருத்தீயா தத்புருஷா, இந்த திருத்தீயா விபக்தியை உத்தேசிச்சு வரக்கூடிய சோகேன விக்பலஹ சோக விக்பலஹ, அப்படியே சோகத்தால் அவனை மூழ்கடிக்கப்பட்டவன் இல்லையா, சோகமே உருவாகி உள்ளவன் யாரு அப்படின்னாக்கா சுமந்திரன். அதனால இது சமாசமாக இருக்கு. சோகேன விக்பலஹ சோக விக்பலஹ இது திருத்தீயா தத்புருஷா. சோ தாத்பரியம் என்ன? பశ్చాத் சுமந்திரஹா து சோகேன அயோத்தியாம் கதவான் தத்ர ராஜ்ஞே தசரதே ராகவஸ்ய விசேட்டிதம் சர்வம் உக்தவான் அப்படிங்கிறதாக இந்த 51வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? அயோத்தியாம் து ததோ கத்வா சுமந்திர சோக விக்பலஹ ராஜ்ஞே நிவேதய சர்வம் ராகவஸ்ய விசேட்டிதம் அப்படிங்கிறதாக 51வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 52. பாருங்க. அச்ச அயோத்தியா காண்டா மூல ஸ்லோகா. ததா கர்ணிய சுமந்திரோக்தம் ராஜா துக்க விமூடதீஹி ராம ராமேதி விலபந்தேகம் த்யக்வா திவம் யயோ தேகம் த்யக்வா திவம் யயோ. ததா கர்ணிய சுமந்திரோக்தம் ராஜா துக்க விமூடதீஹி ராம ராமேதி விலபன் தேகம் த்யக்வா திவம் யயோ. ததா கர்ணிய சுமந்திரோக்தம் ராஜா துக்க விமூடதீஹி ராம ராமேதி விலபன் தேகம் த்யக்வா திவம் யயோ. இது ஸ்லோகா, மூல ஸ்லோகா. இப்போ இதனுடைய பத விபாகம் என்ன, பதச்சேதம் என்ன? ததா ஆகர்ணிய சுமந்திரோக்தம் ராஜா துக்க விமூடதீஹி ராம ராம இதி விலபன் தேகம் த்யக்வா திவம் யயௌ இது பதச்சேதா அதுவா பதவிபாகா. ஸோ இது மாதிரி நம்ம பதவிபாகம் பதச்சேதம் பண்ணாலே கிட்டத்தட்ட அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான தாத்பரியம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்படியே டிசார்டராக இருக்கக்கூடிய அந்த பதங்களை ஒரு ஆர்டராக தொகுக்கணும். அதுக்கு பேர் தான் அன்வயா. ததா சுமந்திரோக்தம் ஆகர்ணிய துக்க விமூடதீஹி ராஜா
ராம ராம இதி விலபன் தேகம் தியக்த்வா திவம் யயௌ அப்படிங்கிறதானது அன்வயமா இருக்கு. என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னாக்கா, ததானா ததா அப்பொழுது, எப்பொழுது, இப்ப நம்ம எந்த சீக்வன்ஸ்ல இருந்துருக்கோம்? சுமந்திரர் ராமருடைய விஷயங்களை தசரதனிடத்தில் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ல இருந்துருக்கும். ததா ததான அப்பொழுது சுமந்திரோக்தம், நாம சுமந்திரரால் சொல்லப்பட்ட, என்ன சொன்னார்னு பார்த்தோம்? ராமபிரானுடைய அந்த விசேட்டிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வனவாசம் புகுந்தார் அப்படிங்கிற விஷயத்தை போன ஸ்லோகத்தை உக்தவான்னு பார்த்தோம். அப்படி சுமந்திரோக்தம், அந்த சுமந்திரா சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை ஆகர்ணிய நாம காதால் கேட்டு, துக்க விமூடதீஹி அவருடைய புத்தியில இப்போ எப்படி இருக்குனாக்கா, அந்த சுமந்திரர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் வேதனை மேல வேதனை இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஏற்கனவே ராமபிரான அம்பிட்டுமேன்ற ஒரு கட்டம், வருத்தம், அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியலையேன்ற வருத்தம், இப்போ ராவன் காட்டுக்கு சென்றே விட்டான் அப்படிங்கிறத கேட்டதுக்கு அப்புறமா அவருடைய புத்திக்கு இன்னும் சோகமானது அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்பேற்பட்ட புத்தியை உடையவராக இருந்திருக்க. துக்க விமூடதீ, துக்கத்தின் மேல துக்கம், அந்த துக்கத்தால் மூடப்பட்ட ஒரு புத்தியை உடையவராக யார் இருந்திருக்கார்? ராஜா தசரதன் இருந்திருக்கார். அப்ப என்ன பண்றார் அப்படின்னாக்கா, நம்ம தப்பு மேல தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறதான ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இருந்துட்டே இருக்கு. அதனால ராம ராம இதி, அந்த ராமன்ற பெயரை உச்சரிச்சுட்டே இருந்துருக்கார். ராமா ராமா, நான் உனக்கு இப்படி பண்ணிட்டேன் ராமா ராமான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கார். ராம ராம இதி என்று விலபண்ண, விலபண்ணா ஜெல்பத்தின்னு அர்த்தம். சம்ஸ்கிருத் ஜெல்பண்ணா என்னதுன்னா உளறல், அப்படியே பிதற்றுவான்னு சொல்லுவா இல்லையா, உளரண்டே இருப்பா இல்ல. ராம ராம இதி விலபண்ணு சொல்லிண்டே தேகம் தியக்த்வா திவம் யயௌ, தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கம் சென்றார் அப்படிங்கிற மாதிரி இந்த 52வது ஸ்லோகம் தொடர் வரிசையில் அயோத்தியா காண்டம் எடுத்துட்டாக்கா 12வது ஸ்லோகமா இருக்கு. என்ன? தசரத மகாராஜா சொர்க்கம் சென்றார் தன்னுடைய இந்த தேகத்தை விட்டு. எதனா எப்படி அப்படின்னாக்கா, துக்க விமூடதீஹி, எதனால் அது ஏற்பட்டது அப்படின்னாக்கா, ராமபிரான் வனவாசம் சென்றே விட்டான் அப்படிங்கிற விஷயத்தை சுமந்திரர் வந்து சொன்ன உடனே அதை கேட்ட பிறகு ராமா ராமா இது விலபண்ண, விலபண்ணா சொல்லிக்கொண்டே உளறிக்கொண்டே தேகம் தியக்த்வா தன்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டு திவம் யயௌ, திவம்னா சொர்க்கம், யயோனா அடைந்தார், சொர்க்கலோகத்தை அடைந்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தாத்பரியம் பார்க்கலாம். என்ன அந்த தாத்பரியம் பாருங்க. தாத்பரியம், சுமந்திரஹ ராஜ்ஞே தசரதே ராகவஸ்ய விசேட்டிதம் சர்வம் உக்தவான். இதுக்கு முன்னாடி என்னாச்சு? ராமபிரானுடைய எல்லா விஷயங்களையும் தசரத மகாராஜாவிடத்தில் சொன்னார். உக்தவான்னா சொன்னார், கூறினார். ததா ததான் அப்பொழுது ஆகர்ணிய, ஆகர்ண எல்லாத்தையும் கேட்டு துக்க விமூடதீஹி துக்கத்தால் மூழ்கடிக்கப்பட்ட அந்த புத்தியை உடையவரான ராஜா தசரதா, தசரத மகாராஜா ராம ராம இதி விலபண்ண, ராமன் ராமான்ற வார்த்தையை சொல்லிண்டே தேகம் தியக்த்வா தனது சரீரத்தை விட்டு ஸ்வர்க்கம் கதஹா திவம் யயௌன்னு பார்த்தோம் அங்க ஸ்லோகத்தில். இங்க என்ன இருக்கு? அதுக்கு அர்த்தம் ஸ்வர்க்கம் கதஹா, சொர்க்கம் சென்றார் அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்பரியம் இருக்கு. சுமந்திரஹா ராஜ்ஞே தசரதே ராகவஸ்ய விசேட்டிதம் சர்வம் உக்தவான் ததா ஆகர்ணிய துக்க விமூடதீஹி ராஜா தசரதா ராம ராம இதி விலபன்னு தேகம் தியக்த்வா ஸ்வர்க்கம் கதஹா இதி தாத்பரியம். வியாக்கரண விசேஷா என்ன பாருங்க, சந்திஹி ததா பிளஸ் ஆகர்ணிய, ததா கர்ணிய சவர்ண தீர்க்க சந்திஹி, ததா பிளஸ் ஆகர்ணிய சவர்ண தீர்க்க சந்திஹி. ராம இதி ராமேதி, ராம இதி ராமேதி குணசந்திஹி. சமாசः
துக்க விமூடதீஹி நாம துக்கேன விமூடாக தீஹி யஸ்ய சஹா துக்கத்தால கஷ்டத்தை உடைய ஒரு புத்தியை உடையவன் எவனோ அவன். துக்கேன விமூடாக தீஹி யஸ்ய சஹா. நாம இது என்ன சமாசம்? व्यधिकरण बहुव्रीहि समासः. व्यधिकरण बहुव्रीहि समासः. कृदन्ताः त्यक्त्वा त्यज् प्लस त्वा प्रत्ययः. त्यज् प्लस त्वा. त्यज्னா விடுறது, त्वा பிரत्यயம் விட்ட பிறகு அர்த்தம். त्यक्त्वाனா விட்ட பிறகு. ययौ ययोना या धातुः लिट् लकारः प्रथमपुरुषः एकवचनं. ययौ ययतुः ययुः ययौ ययितुः ययुः. இப்படியாக இந்த 52வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் வியாக்கரண விஷயங்கள். என்ன ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ததாகர்ணிய சுமந்திரோக்தம் ராஜா துக்க விமூடதீஹி ராம ராமேதி விலபன் தேகம் தியக்த்வா திவம் யயோ. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பார்த்தோம். அயோத்தியாம் து ததோ கத்வா சுமந்திர சோக விக்வலஹ ராஜ்ஞே நிவேதயஸ் சர்வம் ராகவஸ்ய விசேட்டிதம். அயோத்தியாம் து ததோ கத்வா சுமந்திர சோக விக்வலஹ ராஜ்ஞே நிவேதயஸ் சர்வம் ராகவஸ்ய விசேட்டிதம். ததாகர்ணிய சுமந்திரோக்தம் ராஜா துக்க விமூடதீஹி ராம ராமேதி விலபன் தேகம் தியக்த்வா திவம் யயோ. இந்த 2 ஸ்லோகங்கள் இன்றைய தினம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன். யார் படிக்க போறீங்களோ படிங்க. கேக்குறதா? அடிபலா இருக்கா? கேக்க சுவாமி. ஃபர்ஸ்ட் ஒன் நான் படிக்கிறேன் அப்படின்னா. படிங்க. மூல ஸ்லோகः. அயோத்யாம் து ததோ கத்வா சுமந்திரः சோகவிஹ்வலः ராஜ்ஞே நிவேதயத் சர்வம் ராகவஸ்ய விசேஷ்டிதம். பதவிபாகः. அயோத்யாம் து ததः கத்வா சுமந்திரः शोकविह्वलः राज्ञे निवेदयत् सर्वं राघवस्य विचेष्टितम्. अन्वयः. ततः सुमन्त्रः तु शोकविह्वलः अयोध्यां गत्वा राज्ञे सर्वं राघवस्य विचेष्टितं निवेदयत्. பாருங்க, நல்லா புரியுது பாருங்க. நமக்கு படிக்கும்போதே அர்த்தமானது சுலபமா புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. தாத்பர்யம். பశ్చాத் சுமந்திரः तु शोकेन अयोध्यां गतवान्. तत्र राज्ञे दशरथे राघवस्य विचेष्टितं सर्वम् उक्तवान्. व्याकरणम्. सन्धिः. ततः प्लस् गत्वा विसर्ग उकारः. समासः. शोकेन विह्वलः शोकविह्वलः तृतीय तत्पुरुषः. 52வது ஸ்லோகம் யார் படிக்க போறா? ஸ்லோகம் நம்பர் 52. படி. வேற யாரும் படிக்கலன்னா அடியன் படிக்கிறேன். படிங்க. ததாகர்ணிய சுமந்திரோக்தம் ராஜ்ஞா துக்க விமூடதீஹி ராஜா துக்க விமூடதீஹி ராம ராமேதி விலபன் தேகம் தியக்த்வா திவம் யயோ. பதவிபாகः. ததா ஆகர்ணிய சுமந்திரோக்தம் ராஜா துக்க விமூடதீஹி ராம ராம இதி விலபன் தேகம் தியக்த்வா திவம் யயோ. அன்வயः. ததா சுமந்திரோக்தம் ஆகர்ணிய துக்க விமூடதீஹி ராஜா ராம ராம இதி விலபன் தேகம் தியக்த்வா திவம் யயோ. பாருங்க, ஒரே ஸ்லோகம் தான். அந்த ஸ்லோகத்தை அழகா நமக்கு அன்வயமாகவும் கொடுத்து அதையே பத தாத்பரியம் புரிஞ்சுக்கிற மாதிரி அழகா எளிமையான சொற்களை பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. தாத்பரியம். சுமந்திரः ராஜே தசரதே
राघव ராஜ்ஞே. ओके अडिये सुमन्त्रः राज्ञे दशरथे राघवस्य विचेष्टितं सर्वम् उक्तवान् तदा आकर्ण्य दुःखविमूढधीः राजा दशरथः राम राम इति विलपन् देहं त्यक्त्वा स्वर्गं गतः ம். व्याकरणं सन्धिः तदा प्लस आकर्ण्य सवर्ण दीर्घ सन्धिः राम प्लस इति गुण सन्धिः ம். समासः दुःख विमूढधीः दुःखेन विमूढाः धीः यस्य सः व्यधिकरण बहुव्रीहि பகுவ்ரீஹி சமாசः. பகுவ்ரீஹி சமாசः. बहुव्रीहि समासः ம். कृतन्ताः त्यक्त्वा त्यज प्लस कृत्वा प्रत्ययः ம். கிருத்வா இல்ல, துவா பிரத்யः. अडियन त्यक्त्वा त्यज प्लस कृत्वा இக்த்வா. இக்த்வா. இக்கு பிளஸ் துவா. இக்த்வா. ம். इक्त्वा प्रत्यय अडियन नன்றி इक्त्वा प्रत्ययः ययौ या धातुः लिट् लकारः प्रथमपुरुषः ययौ ययतुः ययुः அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா ஸ்லோகங்களையும் அப்படியே பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ, மனப்பாடம் ஆயிடும். தாசன் தன்யவாதः. धन्यवादः स्वामी Yes, Miss Swami. धन्यवादः स्वामी ధన్యవాదాः స్వామి.